அனைத்து உயிரோடை தமிழ் ஐஆசி தமிழ் உயிரோடை தமிழில் அவர்களை உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உலக நகர்வல் நிகழ்ச்சியில் தொடர்ந்து அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு இடையிலான போர் தொடர்பான நிலைமைகளை பார்ப்போம். கலையத்தில் போரியல் ஆய்வாளர் அரசவர்கள் இணைந்திருக்கின்றனர். வணக்கம் அரசவர்களே. வணக்கம் ராஜாணி. அனைத்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். தொடர்ந்து உலக நகர்வல் நிகழ்ச்சியில் இந்த போர் நிலைமைகளை பார்ப்போம். இன்று காலை நாங்கள் உரையாடும் பொழுது அமெரிக்கா தன்னுடைய சிறப்பு படை நடவடிக்கையின் ஊடாக சுட்டு வீழ்த்தப்பட்ட விமானத்திலிருந்து விழுந்து காணாமல் போன விமானியை சிறப்பு படை நடவடிக்கை இது தொடர்பாக மேலதிக தகவல்கள் வந்திருப்பது போல் தெரிகின்றது. அந்த தகவல்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொள்வீர்களா? நிறைய தகவல்கள் இப்போது வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், தாக்குதலை சனிக்கிழமை இரவு அமெரிக்கா அரசு மேற்கொள்வதற்கு முன்னர் CIA அந்த விமானியின் நடமாட்டங்களை அவரிடம் இருக்கின்ற சமிக்கை கருவிகள் மூலமும் செய்மதிகள் மற்றது அவர்களுடைய உளவு தகவல்கள் மூலமும் உன்னிப்பாக அவதானித்ததாகவும், அவர் இருந்த மலைப்பகுதியை ஈரானிய படையினர், ஈரான் சிறப்பு படையினர் அண்மித்த போது அவர்களை திசை திருப்புவதற்காக அப்பப்போ குண்டு வீச்சுக்களை மேற்கொண்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஒரு சமயத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் விமானி ஈரானிய படைகளிடமிருந்து தப்பிப்பதற்காக கடுமையாக முயற்சிகளை மேற்கொண்டதாகவும், பல தடவைகளில் மறைந்திருந்து அவர்களை ஏமாற்றியதாகவும், ஒரு சந்தர்ப்பத்தில் 7000 அடி உயரமுள்ள மலை பகுதியை அவர் ஏறி அதில் ஒளித்திருந்ததாகவும் இப்போது அமெரிக்க அதிகாரிகள் கூறுகின்ற தகவல்களை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர் காயமடைந்திருந்தாலும் அவரால் நடக்கக்கூடியதாக இருந்ததால் அவரால் இவ்வாறு தப்பிக்க முடிந்தது என்று கூறப்படுகிறது. அதன் பிறகுதான் அந்த தகவல் பென்டகனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. பென்டகன் உடனடியாக நடவடிக்கையை உத்தரவிட்டிருந்தது. இதன் போது கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட கொமாண்டோக்கள், சீல் 6 என்று சொல்கின்ற கடற்படை கொமாண்டோக்கள், டெல்டா போர்சஸ் சிறப்பு படையணி, மற்றது அமெரிக்காவின் 160வது ஸ்பெஷல் ஆபரேஷன் ஏவியேஷன் ரெஜிமெண்ட் என்ற SOAR என்ற ரெஜிமெண்ட், அவர்களை நைட் ஸ்டேக்கர்ஸ் என்று கூறுவது, அப்படி பெருமளவான படையினரை மற்றது டசன் கணக்கான தாக்குதல் விமானங்கள், உளவு விமானங்கள், சேட்டலைட்டுகள், சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஏனைய தாக்குதல் உலங்குவானூர்திகள் சகிதம் சென்றதாகவும், அதில் இஸ்ரேலிய கொமாண்டோக்கள் சால்ட் மற்றும் மெட்டக் என்ற 2 பிரிவுகளும் ஈடுபட்டதாகவும் கூறப்படுகின்றது. இவர்கள் முதலில் ஒரு தற்காலிக தளத்தை அமைப்பதற்கு, அவரை மீட்பதற்கு, அதாவது அந்த விமானி இருந்த இடத்திலிருந்து 35 கிலோமீட்டரில் ஒரு தளத்தை அமைத்தார்கள். ஏனென்றால் அந்த பகுதியில் ஈரானிய படையினர் இல்லை. அங்கு ஒரு தற்காலிக தளம், அங்குதான் இந்த C-130 ரக விமானங்கள் இறங்கியிருந்தன. அதில் 2 வகை விமானங்கள், HC-130J என்ற விமானம் காம்பாக்ட் கிங் என்று சொல்றது, அது கொமாண்டோக்களை ஏற்றி செல்வது. MC-130C என்ற சூப்பர் ஹெர்குல்ஸ் விமானம், அது ஃபிளைங் கேஸ் ஸ்டேஷன் என்று சொல்றது, அது எரிபொருட்களை நிரப்புவது. அதை விட அவர்கள் கொண்டு போயிருக்கிறார்கள் MH-6 என்றது கில்லர் எக் என்று சொல்றது, அதாவது அதுங்க நிக் நேம் கில்லர் எக், அதுங்க நேம் லிட்டில் பேர்ட் என்று சொல்றது, சிறிய உலங்கு வானூர்தி. அது இந்த ஹை ரிஸ்கான ஆபரேஷன்கள்ல தான் அது பயன்படுத்துவது உண்டு. ஏனென்று சொன்னால் அது இலகுவாக ஏறி இறங்கக்கூடியது, குயிக்கா. ஆனால் ஒரு சிறிய 4-5 படையினர் தான் அதில் போகலாம். இதை அமெரிக்காவின் 160வது ஸ்பெஷல் ஆபரேஷன் ஏவியேஷன் ரெஜிமெண்ட் தான் இந்த உலங்கு வானூர்திகளை பயன்படுத்துவது என்று ஹை ரிஸ்கான ஏரியாவில். அப்ப இவ்வளவு படையினரும் அங்கு குவிக்கப்பட்டிருந்தனர். அவர்கள் குவிக்கப்பட்டவுடன் அங்கு ஈரானுக்கும் ஓரளவு தெரிந்து விட்டது இதற்குள் தான் சண்டை என்று. ஆனால் அமெரிக்கா 3 மாநிலங்களில் பரவலாக குண்டுகளை வீசி அவர்களை திசை திருப்பி இருந்தது. இந்த நடவடிக்கையில் இருந்த போதும் ஈரான் காவல்துறையினரும் இந்த சண்டையில் ஈடுபட்டதாகவும், அவர்களின் தாக்குதலிலும் உலங்கு வானூர்திகள் சேதமடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஆனால் இந்த படையினர் அவரை மீட்ட இடத்திலிருந்து
கொண்டு செல்வதற்கிடையில் அந்த விமானங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதை அவசரமாக எடுக்க முற்பட்ட போது அது மணலுக்குள் புதைந்ததால் அவற்றை எடுக்க முடியாததால் அதை குண்டு வைத்திருக்கிறார்கள். அந்த இடங்கள் இப்போது காட்டப்படுகிறது. ஈரானிய கொமாண்டோக்கள் அந்த இடத்தை இப்போது முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பெருமளவான சிதைவுகள் காணப்படுகின்றது. பிறகு அந்த முதலில் நாங்கள் காலையில் கதைக்கும் போது கதைத்திருந்தோம் 2 C-130J ரக விமானங்கள் தான் சேதம் என அழிக்கப்பட்டதாக. இப்போது அந்த இடத்தில் பார்த்தால் இந்த ஹெலிகாப்டர் பிளேட் ரொட்டா பிளேட் அதுல நிறைய இருக்கிறது. அதுக்கு பிறகுதான் இப்போது கூறுகிறார்கள் MH6 ரக 2 உலங்கு வானூர்திகளும் அதில் விழுந்து நொறுங்கி இருக்கின்றன. கொமாண்டோக்களின் M4 ரக ரைபிள்கள் நிறைய அதுல கிடக்கின்றது. அப்ப விட்டுட்டு ஓடி இருக்க அல்லது சண்டை நடந்திருக்கிறதான்றதும் தெரியாமல் கிடக்கிறது. அதுல ஆயுதங்களும் கிடக்கின்றன. பெருமளவான விமான சிதைவுகள் அந்த இடத்தில் கிடக்கின்றன. அந்த இடம் முழுக்க ஒரே புகை மண்டலமாகவும் அந்த இடத்தில் பெருமளவான ஒரு மிகப்பெரிய ஒரு தளத்தில் தாக்குதல் நடந்த போன்ற ஒரு காட்சியாகத்தான் அந்த பகுதி காணப்படுகின்றது. இந்த சண்டையில் ஈரானிய பஜி போர்சஸ் என்று சொல்றது, அவர்கள் பஜி போர்சஸ் அவர்கள் துணைப்படை, இராணுவம் இல்லை, அவர்கள் துணைப்படை, ரிசர்வ் போர்சஸ் மாதிரி, அவர்கள் 5 பேர் அதில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகின்றது. அதே சமயம் இந்த தாக்குதல் தொடர்பாக இன்னொரு, அதாவது கிளாஸ் ரிப்போர்ட் என்ற ஒரு இணையதளம் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையில் இந்த 2 விமானிகளையும் மீட்பதற்கு அமெரிக்கா $386 மில்லியன் செலவு செய்திருப்பதாக கூறுகிறார்கள். அதாவது பிஹைண்ட் எனிமி லைன் என்ற ஒரு திரைப்படம் வந்திருந்தது 2001ஆம் ஆண்டு. எப்படி ஒரு வீழ்ந்த பைலட்டை எப்படி மீட்டார்கள் என்ற திரைப்படம், ஹாலிவுட் திரைப்படம். அதே போன்ற ஒரு நிலைமைதான் இது. ஆனால் செலவுதான் மிக அதிகம், $386 மில்லியன். நாங்கள் இப்போது கதைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் தகவல்கள் வந்து கொண்டே இருக்கின்றன. நான் நினைக்கிறேன் என்னென்று சொன்னால், இப்ப வந்த தகவல்களின் அடிப்படையில் இந்த இஸ்ரேலிய கொமாண்டோக்களின் சரட் அண்ட் மெட்டக் என்ற 2 கொமாண்டோ யூனிட்டின் ஒரு குலங்கு வானூர்தி வீழ்ந்து கிடக்கின்றது. அதை இன்னும் கன்ஃபார்ம் பண்ண ஈரான் அதை சொல்லி இருக்கின்றது, புகைப்படத்தையும் வெளியிட்டிருக்கிறது. அதை இண்டிபெண்டன்டாக எங்களால் உறுதிப்படுத்த முடியாதபடியால் நாங்கள் அதை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். இந்த நடவடிக்கையில் கிட்டத்தட்ட இப்ப $386 மில்லியன் செலவாகியிருக்கின்றது இந்த 2 படையினரை மீட்டெடுப்பதற்கு. அதை எப்படி அந்த இணையதளம் போட்டிருக்கிறது என்று சொன்னால், ஒரு F-15 விமானம் $100 மில்லியன், 2 A-10 விமானம் தண்டர்போல்ட் 2 என்ற A-10 விமானங்கள் தலா $19 மில்லியன், 2 C-130 விமானங்கள் தலா $114 மில்லியன், மொத்தமாக $228 மில்லியன். MI6 லிட்டில் பேர்ட் ஒரு உலங்கு வானூர்தி $7.5 மில்லியன், மொத்தமாக $15 மில்லியன். 2 MQ-9 $60 மில்லியன் என்று போட்டிருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் நீங்கள் பார்க்கலாம், அதாவது இந்த அமெரிக்காவின் 5 வார போரில் அமெரிக்கா கிட்டத்தட்ட 36 விமானங்களை, 3 டசின் விமானங்களை இழந்திருக்கின்றது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பாகத்தான் பார்க்கலாம். 2வது உலகப் போர் மற்றது வியட்நாம் சண்டைகளுக்கு பிறகு. இந்த ஈரான் நியூஸ் ஏஜென்சி என்ற ஏஜென்சி இந்த 1980களில் நடந்த மீட்பு நடவடிக்கையையும் இந்த நடவடிக்கையும் ஒப்பிட்டு போட்டிருக்கிறார்கள். 1980களில் 79க்கும் 81க்கும் இடையிலும் ஈரான் புரட்சியின் போது ஈரானில் இருந்த அமெரிக்க தூதரக அதிகாரிகள் 52 பேர் கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்களை மீட்பதற்காக பாலைவனத்தில் ஒரு தயாரிப்பை அமெரிக்கா மேற்கொண்ட போது 2 RH-53D என்ற சி ஸ்டாலிங் உலங்கு வானூர்திகள் C-130 ரக விமானத்துடன் மோதியதால் ஏற்பட்ட விபத்தில் கிட்டத்தட்ட 8 படையினர் கொல்லப்பட்டும் பெருமளவான அழிவுகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அந்த மீட்பு நடவடிக்கை கைவிடப்பட்டிருந்தது. ஆனால் அது விபத்தாக இருந்தது. ஆனால் இது அப்படி அல்ல, சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். புகைப்படங்களை நீங்கள் பார்க்கும் போது என்னென்று சொன்னால், பெருமளவான
பெருமளவான இந்த ஈரான் வீரர்கள் தோள்களில் சுமந்து செல்லும் ஏவுகணைகளுடன் அங்கங்கே காணப்படுவதையும் பார்க்கக்கூடியதாக இருக்கு. காலையில் நான் உங்களோடு உரையாடும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கு இது ஒரு வெற்றி விழாவாக மக்களுடைய மனங்களை மாற்றுவதற்கு பயன்படுத்துவாரா என்று கூட ஒரு கேள்வி என்று நான் தொடர்ந்திருந்தேன். ஆனால் அதற்கு மாறாக அவருடைய விரக்தியை வெளிப்படுத்தி இருக்கின்ற போல் தெரிகின்றது. என்றால் இப்ப நீங்கள் 386 மில்லியன் இந்த ஒரு ஆபரேஷனுக்கு மட்டும் பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், தரவழி தாக்குதல், கடல் வழி விமான தாக்குதல் என்றால் இவ்வளவு பணத்தை செலவழிக்க வேண்டும். இதிலிருந்து வெளிவர முடியாதனுடைய விரக்தியின் ஒரு வெளிப்பாடாக அவர் குறுஞ்செய்தியை அவருடைய தன்னுடைய சோசியல் மீடியாவில் போட்டிருக்கின்றார். என்று சொன்னால், Tuesday will be power plant day and bridge day all wrapped up in one in Iran. அது என்றாலும் ஓரளவுக்கு பரவாயில்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருக்கு. ஆனால் கீழ்த்தரமாக முறை தவறாக பிறந்தவர்களே என்று அவர்களையும் திட்டி தகாத வார்த்தையை பயன்படுத்தி இருக்கின்றார் என்று அவருடைய அந்த குறுஞ்செய்தியை பார்க்கும் பொழுது, வரலாற்றில் நீங்கள் நான் தவறாக சொன்னால் அதை திருத்துங்கள். வரலாற்றில் உலகத்தில் எந்த ஒரு சிறிய நாடாக இருந்தாலும் பெரிய நாடாக இருந்தாலும் இவ்வளவு ஒரு கீழ்த்தரமான விதத்தில் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியதை நான் பார்க்கவில்லை. சமூக வலைத்தளங்களும் எவ்வாறுதான் கூறுகின்றார்கள், அல்லது நான் கொஞ்சம் ஓவராக சொல்லுகிறோனோ எனக்கு தெரியவில்லை. நீங்கள் கூறுங்கள், அப்படி நீங்கள் பார்க்கிறீர்கள். மிகவும் நானும் அந்த ட்வீட்டை பார்த்தேன். அவர் ட்ரூத் சோஷலில் எழுதியதை நானும் பார்த்தேன். மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகள். எந்த ஒரு அமெரிக்க ஜனாதிபதியும், ஏன் எந்த ஒரு சாதாரண ஜனாதிபதியும் அப்படியான வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்க மாட்டார்கள். இதற்கு உண்மையில் அமெரிக்க மக்கள் தான் வருந்த வேண்டும். அதில் அதாவது அந்த ஹார்மோஸ் நீரிணையை திறப்பதற்காக கூட அதில் ஒரு கேடுவற்ற வார்த்தைகளை பயன்படுத்தித்தான் கூறியிருக்கின்றார். அது ஒன்று தெரிகிறது, மனநிலை ரீதியாக மனோ ரீதியாக அவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நேற்றைய தாக்குதலும் கூட ஒரு வான்படை கேணலை மீட்டிருந்தாலும் அதில் செலுத்தப்பட்ட விலைகள் என்பது இவர்களால் இனிவரும் காலத்தில் தரையிறக்கத்தை நினைத்து பார்க்க முடியாத ஒரு தாக்குதலாகத்தான் அது இருக்கின்றது. அதன் வெளிப்பாடுகள் தான் இவ்வளவு தரம் தாழ்ந்து போகக்கூடிய வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். இப்ப இது தொடர்பா இதற்கு முதல் இன்னொரு ஊடகத்தில் அமெரிக்காவின் முன்னாள் சீனியர் டிப்ளமேட் என்று சொல்கின்ற அலன் எய்ரி அவர்கள் ஒரு நேர்காணலை கொடுத்திருந்தார். அப்போது அவர் ஒன்றை கூறியிருந்தார், அதாவது 70% சான்ஸ் என்னென்று சொன்னால் இந்த மாத முடிவுக்கிடையில போர் முடிவுக்கு வந்துவிடும், இவர்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்று. அதாவது அமெரிக்காவினால் அமெரிக்கா அதிபருக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அவ்வளவு ஈஸியாக இருக்க போவதில்லை. இனி இவர் இதையும் ஈஸியாக செய்யக்கூடிய அளவுக்கு அங்கு ஒன்றும் இல்லை என்றும் சொல்லி இருக்கின்றார். இவர் அமெரிக்க அதிபர் கடுமையாக போர்சஸை யூஸ் பண்ண தாக்குதலை அதிகரித்தால் அமெரிக்க மக்களிடமிருந்து முழுமையான சப்போர்ட்டை இழந்து விடுவார் என்றும், ஏனென்று சொன்னால் இவர் இவ்வளவு தூரத்துக்கு அதிகமாக பயன்படுத்துகிறாரோ அதுக்கு அதிகமாக அங்கு வளைகுடா நாடுகளில் பாதிப்புகள் ஏற்படும் என்று சொல்லியும், ஹாக் தீவை கைப்பற்றுவது என்பது ஒரு முட்டாள்தனமான வேலை என்றும், அது அவ்வாறு ஒன்று நடைபெற்றால் இந்த மார்க்கெட் அதாவது சந்தைகள் அப்படியே கொலாப்ஸ் ஆகிவிடும். அவர் அதுக்கு கிரேசி மார்க்கெட் கிரேசி என்று தான் ஒரு வேர்டை பாவித்திருக்கின்றார். இப்ப எல்லோருக்கும் இது ஓரளவு விளங்குகிறது. இப்ப அமெரிக்க அதிபரின் வார்த்தை பிரயோகங்களை பார்க்கும் போது இதைத்தான் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சி கூறியிருந்தார். அதாவது மோரல் கொலாப்ஸ் என்று சொல்லி அவர்களுடைய மன வலிமை இழந்து விட்டார்கள். எனவேதான் அதுதான் அந்த வார்த்தைகளில் வருகின்றது. அவர்களுடைய உடல் மொழியை நீங்கள் பார்க்கலாம். பீட் ஹெசத்தாக இருக்கலாம், டொனால்ட் ட்ரம்பாக இருக்கலாம். அவர்கள் அந்த நிலை குலைந்து விட்டார்கள். இது இவ்வளவு ஒரு போரை அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. அதுதான் நேற்று என்னுடன் ஒரு நண்பர் கதைக்கும் போது கேட்டார், நெத்தனியாகு இஸ்ரேலின் பிரதமர், அவரை இப்போது அவர் கடைசியாக அவர் சொன்ன செய்தி கூட ப்ரீ ரெக்கார்டட் என்றுதான் சொல்கிறார்கள், முதலில் பதிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்டது. இப்ப ஏன் அவர் ஒழித்து திரிகிறார் என்னும் போது அவர் கூறியது என்று சொன்னால், அவர் ஈரானுக்கு பயந்து ஒழித்து திரியவில்லை, ட்ரம்புக்கு பயந்து ஒழித்து திரிகிறார். ட்ரம்பின் கையில் சிக்கிவிடக் கூடாது என்பதற்காக என்று சொல்லி. ஏனென்றால் ட்ரம்பை கொண்டு அவ்வளவு தூரத்துக்கு மாட்டி விட்டிருக்கின்றார். இதிலிருந்து வெளியேறவும் முடியாது. 2 நாட்கள் போர் நிறுத்தம் கேட்டார்கள். ஆனால் அதுக்கும் ஈரான் மறுத்து விட்டது.
ஒரு ஈரானிடம் அமெரிக்கா சூப்பர் பவர் போர் நிறுத்தத்தை கேட்டு ஈரான் மறுத்தது என்பது உலகத்தில அது ரகசியம் அல்ல. இப்போது அது ஒரு மிகப்பெரிய ஒரு பரகசியம். அப்ப உலகம் நாடு எவ்வாறு இவரை பார்க்கும் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விடயம். முன்னாள் அரசு தலைவர்கள் பில் கிளின்டனாக இருக்கலாம், பைடனாக இருக்கலாம், எல்லோரும் ஏளனமாகத்தான் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுவரையிலும், அதாவது ஈரான் போர் தொடங்கும் மட்டும் தான் அமெரிக்காவில் ஒரு ராஜாவாக வலம் வந்தவர். இந்த போர் அவரை ஒரு ஜீரோவாக மாற்றியது அதை தாங்க முடியாத ஒரு வேதனை தான் இந்த சோசியல் மீடியாவில் அவருடைய கருத்தின் வெளிப்பாடு. பார்த்தது அதிர்ச்சியாக இருந்தேன். நான் சில வேளையில் இப்பதானே எல்லோருமே ஏஐயில் கிரியேட் பண்ணுவார்கள், அப்படி உருவாக்கப்பட்டது ஒன்று சிந்திக்க தோன்றியது. நானும் முதல் அதை நம்பவில்லை. நீங்கள் சொல்லும் வரை நான் அதை நம்பவில்லை. அதை பார்த்தவுடன் நம்பவே முடியாமல் இருந்தது நீங்கள் கூறுவது போல். நன்றி அரசர்களே. இனி நாங்கள் தாக்குதல் தொடர்பாக பலவையாக நாங்கள் தாக்குதலை ஆரம்பத்தில் பார்ப்போம். ஆனால் இன்று இந்த விடயத்தை முதல் பார்க்க வேண்டியிருந்ததால் தொடர்ந்து தாக்குதல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். துபாய் இன்டர்நேஷனல் விமான நிலையம், சர்வதேச விமான நிலையத்தில் தாக்குதல் நடந்திருப்பது போல் தெரிகின்றது. அந்த விமான நிலையத்தில் சில பகுதி எரிந்து கொண்டிருப்பது போல் தெரிகின்றது. அதனுடைய நிலைமை என்ன என்று தாக்குதல் இன்று மிக மோசமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் ஈரான் பாலம் தாக்கப்பட்டது, ஈரான் அணு உலை தாக்கப்பட்டது, ஈரான் எரிசக்தி நிலையம் தாக்கப்பட்டது. அதற்கு பிற்பாடு இன்று ஈரான் மூர்க்கமாக தாக்கி இருக்கின்றது. அதாவது அபுதாபியின் பெட்ரோ கெமிக்கல் பிளான்ட் என்று சொல்கின்ற பெட்ரோலிய இரசாயன தொழிற்சாலை, அந்த தொழிற்சாலை பொலி எதீன் என்று சொல்ற, நாங்கள் இந்த ஷாப்பிங் பேக்குகளுக்கு பயன்படுத்துகிற பொலித்தீனாக இருக்கலாம், அல்லது ப்ரொபைலீன் என்று சொல்றது இந்த விண்டோ ஃப்ரேம், இந்த பிளாஸ்டிக்களுக்கு பயன்படுத்துறது வேர்ல்ட் லார்ஜஸ்ட், உலகத்திலேயே மிகப்பெரியது. ஏனென்றால் இந்த பொலியதீன் பொலிப்ரோபலீன் எல்லாம் தயாரிப்பது குரூட் ஆயில்ல, இந்த மசகு எண்ணெயில தான் அதை தயாரிப்பது. அப்ப மசகு எண்ணெய் இருக்கிற இடத்துல அந்த கம்பெனியில வச்சிருக்கிறது மிகவும் லாபகரமானது. அமெரிக்கா நிறுவனங்கள்லாம் அதை நிர்வகித்து வந்திருந்தன. அந்த நிறுவனத்தின் மீது கடுமையாக தாக்கி இருக்கிறது ஈரான். அதில் தீ விபத்து ஏற்பட்டது மட்டுமல்லாது அந்த நிறுவனம் செயற்பாட்டை முற்றாக நிறுத்தியுள்ளதாக அபுதாபி இப்போது தெரிவித்திருக்கின்றது. அதே நேரம் குவைத்திலும் பெட்ரோ கெமிக்கல் கம்பெனியை தாக்கி இருக்கிறது ஈரான். நாங்கள் காலையில் பார்த்திருந்தோம், குவைத்தின் நிதி அமைச்சகம் தாக்கப்பட்டிருந்தது. இப்போது அவர்களுடைய பெட்ரோ கெமிக்கல் கோர்பரேஷன், அவர்களுடைய எரிபொருள் நிறுவனத்தின் அரச திணைக்களம் தாக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாது தேர்மல் பிளான்ட் ஒன்றும் தாக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகின்றது. துபாயில நீங்கள் சொன்னது போல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்டின் விஐபி லோஞ்ச், அந்த முக்கிய பிரமுகர்கள் செல்கின்ற அனைத்துலக விமான நிலைய தளம் தீப்பற்றி இருப்பதாகவும் இப்போது கூறப்படுகின்றது. அதாவது துபாயின் முற்று முழுதான உட்கட்டுமான அழிப்புக்கு ஈரான் தயாராகிவிட்டதாக அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. அதே சமயம் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலில இப்ப 2 நாட்களுக்கு முதல் தாக்கப்பட்ட ஏரோசெல் நிறுவனம் தொடர்பாக மேலதிக தகவல்கள் வந்திருக்கின்றன. என்னென்று சொன்னால் அது ஏவியேஷன் சொல்யூஷன் நிறுவனம் என்றுதான் அதை சொல்கிறவர்களாம். அந்த நிறுவனம் வெடிகுண்டுகள், மற்றது இராணுவத்துக்கான ஹெல்மெட்டுகள், மற்றது ஆளில்லாத தாக்குதல் மற்றும் உளவு விமானங்களை தயாரிப்பதில் மிகச்சிறந்த நிறுவனம் இஸ்ரேல் என்று சொல்லியும், ஆனால் அந்த நிறுவனம் முற்றாக அழிந்ததால் அது இனி இயங்காது என்று இன்று தெரிவித்திருக்கிறார்கள். அதே நேரம் ஹிஸ்புல்லாக்கள் கூறியிருக்கிறார்கள், லெபனான் கடற்கரை பகுதியில் கிட்டத்தட்ட 68 மைல் கடல் மைல் தொலைவில் வைத்து ஒரு படைத்துறை கப்பல் ஒன்று தாக்கி அளிக்கப்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார்கள். ஆனால் இஸ்ரேல் அதனை மறுத்திருக்கின்றது. அதே சமயம் இந்த இஸ்ரேலின் பேஷவா என்ற பகுதி மீது நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலில், அது அந்த வீடியோல பார்க்கவே தெரிகிறது, அந்த ஒரு நிறுவனம் எந்த நிறுவனம் தாக்கப்பட்டது என்று தெரியவில்லை, அந்த நிறுவனம் தீப்பற்றி எறிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அதே சமயம் மேலொரு தகவலாக ஒன்றை கூறியிருக்கிறார்கள். மார்ச் 3ஆம் நாள் சவுதி அரேபியாவின் ரியாத் பகுதியில் அமெரிக்க தூதரகம் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான இப்போது மேலதிக விவரங்களை நியூயார்க் டைம்ஸ் போட்டிருக்கின்றது. அந்த
தூதரகத்தின் அமெரிக்காவின் புலனாய்வு பிரிவு CIA தளம் 3 தளமும் முற்றாக தகர்க்கப்பட்டிருப்பதாகவும் அதை எவ்வாறு தகர்த்தார்கள் என்றதையும் போட்டிருக்கிறது. முதலில் ஒரு ஷாஹித் விமானம் அவர்களுடைய ஏர் டிஃபென்ஸை உடைத்து கொண்டு அந்த சுவரை உடைத்து துளையை ஏற்படுத்தியதாகவும் அதற்கு பிறகு அந்த துளையின் ஊடாக ஏனைய விமானங்கள் இலகுவாக உள்ளுக்கு சென்றதாகவும் வடிவாக திட்டமிட்டு செய்திருக்கிறார்கள். முதலில் ஒரு விமானத்தின் மூலம் அடித்து சுவரை தகர்ப்பது, அதற்கு பிறகு பின்னுக்கு லைனாக விமானங்களை உள்ளுக்கு அனுப்புவது என்று கூறியிருக்கிறார்கள். அதில் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு ஹை ரேங்கிங் டிப்ளமேட்டை குறிவைத்து, அதாவது மிக அமெரிக்காவின் ஒரு உயர் அதிகாரியை வைத்துத்தான் அந்த தாக்குதலை ஈரான் மேற்கொண்டிருப்பது போல் தெரிவதாக நியூயார்க் டைம் இப்போது தெரிவித்திருக்கிறது. அரசர்களே, இப்ப நீங்கள் தாக்குதல் தொடர்பாக கூறும் பொழுது இன்னும் ஒரு விடயம், அதாவது இஸ்ரேலுடைய ஒரு கப்பலை தாக்கி இருப்பது போல் தெரிகிறது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? லெபனான் பகுதியில் ஹிஸ்புல்லாக்கள் தாக்கி இருக்கிறார்கள். ஹிஸ்புல்லாக்கள் இப்போது பார்க்க போனால் அவர்கள் பெருமளவான நீண்ட தூர ஏவுகணைகள், இதுவரை காலமும் ஹிஸ்புல்லாக்கள் ஏவுகணைகளை பயன்படுத்துவதில்லை. ஹிஸ்புல்லாக்களின் தாக்குதலை அல்லது ஹமாஸ் தாக்குதல்களை ராக்கெட் என்றுதான் சொல்வது, ஏவுகணை என்றதை சொல்வதில்லை. சாதாரணமாக வாய் தவறி சொல்லலாமே தவிர அது 107 மில்லிமீட்டரோ 203 மில்லிமீட்டர் அப்படியான அந்த மல்டி பேரல் ராக்கெட் லான்ச்சர்ல ராக்கெட்டுகள் என்றுதான் சொல்வது. ஆனால் இந்த தடவை அவர்கள் ஏவுகணைகளை பயன்படுத்துகிறார்கள் என்று கூறப்படுகிறது. நாங்கள் நேற்று கூட கதைத்திருந்தோம் ஸ்கட் ஏவுகணைகளை பயன்படுத்தி இருந்ததாக. இப்போது லெபனான் கடற்பகுதியில் இருந்த இஸ்ரேல் போர்க்கப்பலை நோக்கி ஏவுகணையை ஏவி இருக்கிறார்கள். இதே சமயம் வடகொரியா ஸ்கட் ஏவுகணை எங்கிருந்து ஹிஸ்புல்லாக்களுக்கு கிடைத்தது என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. வடகொரியாவின் ரஷ்யாவின் ஸ்கட் ஏவுகணை வடகொரியா அதனை நகல் எடுத்திருந்தது. வடகொரியாவின் ஊடாக சிரியாவுக்கும் அந்த தொழில்நுட்பம் மாறியிருந்தது. ஆனால் இப்போது கிடைக்கின்ற தகவலின் அடிப்படையில் வடகொரியா கிட்டத்தட்ட 1500 புதிய ஏவுகணைகளை, ஸ்கட் இல்ல வேறு வகையான ஏவுகணைகளை ஈரானுக்கு இப்போது அனுப்பியிருப்பதாக கூறப்படுகிறது. எவ்வாறு ஈரானுக்கு அனுப்புகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. சீனாவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இப்போதும் தொடருந்து பாதை இருக்கின்றது. அதனூடாகத்தான் போக்குவரத்துகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் சீனாவுக்கு ஈரான் கப்பலில் எண்ணெய் போய்கொண்டிருக்கிறது தொடர்ச்சியாக. நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால் இப்ப நேற்றும் இன்றைக்கும் இந்த ஹார்மோஸ் நீரிணையினூடாக பெருமளவான கப்பல்கள் போகின்றன. முன்னைய போல இல்லை. அது என்னென்று சொன்னால் இப்ப இந்தியாவுக்கு கூட 2 கப்பல்கள் வந்திருக்கின்றன எரிபொருட்களுடன். எங்கே என்று பார்த்தால் இந்தியா ஈரானிடம் காசை கொடுத்து வாங்குகிறது எரிபொருட்களை. ஈரானிடம் வாங்குகிற எரிபொருட்கள் கப்பல்கள் போகின்றன. அப்ப அதை இன்னொரு எப்படி போட்டிருக்காண்டா, ஈரான் பல வருடங்களுக்கு பின்னர் இந்தியா ஈரானிடம் எரிபொருட்களை வாங்குகிறது என்று சொல்லி போட்டிருக்கிறார்கள். என்ன பணத்தை கொடுக்கிறார், ரூபிள்ல கொடுக்கிறார்களோ அல்லது ஜுவான்ல கொடுக்கிறார்களோ தெரியாது. டாலர்ல நிச்சயமா கொடுக்க முடியாது. என்னத்துல கொடுக்குறான்னு தெரியாது. சீனாவுக்கு வர கப்பல்கள் திரும்பி போகும்போது இந்த ஏவுகணைகளுக்குரிய உதிரி பாகங்களை கொண்டு போவதாகத்தான் கூறியிருந்தார்கள். ஆனால் இப்போது அமெரிக்காவால் தடுக்க முடியாது. ஏனென்றால் ஈரான் மீதான தடையை கூட அவர்கள் எடுத்து விட்டார்கள். அதே போல கஸ்பியன் கடற்பரப்பின் ஊடாக ரஷ்யாவுக்கு இருந்து ஆயுதங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன. இப்ப F-15E அடித்த ஏவுகணை கூட ரஷ்யாவின் தரையிலிருந்து வானுக்கு ஏவுகணை என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இப்ப அதன் ஊடாக வடகொரியாவின் ஏவுகணைகள் கொண்டு வரப்பட்டதா? ஏனென்றால் வடகொரியா ரஷ்யாவுக்கு 1.5 மில்லியன் ஆர்ட்லரி 155 மில்லிமீட்டர் ஆர்டரி செல்லை கூட 153 மில்லிமீட்டர் ஆர்டரி செல்லை கூட வழங்கி இருந்தது. மில்லியன் கணக்கில் ஏவுகணைகளையும் வழங்கி இருந்தது. ஈரானும் ரஷ்யாவுக்கு ஏவுகணைகளை வழங்கியிருந்தது. இப்போது ஈரான் முறை. அப்ப அவர்கள் ஈரானுக்கு இந்த ஏவுகணைகளை வழங்குவதாகத்தான் கருத்துக்கள் வெளிவந்திருக்கின்றன. அப்ப இதே வகையான ஏவுகணைகளை அவர்கள் இப்போது ஹிஸ்புல்லாக்களுக்கும் வழங்கி இருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவுகின்றது. ஏனென்றால் ஹிஸ்புல்லாக்கள் இப்போது ஸ்கட் ஏவுகணைகளை பயன்படுத்துவதும், கடற்பகுதியில் நிற்கின்ற கப்பல்களை தாக்குவதும் அவர்கள் அடுத்த நிலைக்கு சென்று விட்டதாகத்தான் தெரிகிறது. தொடர்ச்சியாக உங்களோடு நான் உரையாடும் பொழுது பொருளாதாரம் என்று நீங்கள் அடிக்கடி அதனுடைய தாக்கத்தை கூறிக்கொண்டு வந்திருக்கின்ற நேரத்தில் இதுவரையில் ஆர்கனைசேஷன் ஆஃப் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் இருக்கின்றது இல்லையா, ஓபேக் என்று சொல்வார்கள். அவர்கள் இதுவரையில் எந்த ஒரு விதமான வாய் துறக்காத நிலையில் இப்பொழுது கூறுகிறார்கள்
இந்த எரிசக்தி சொத்துகள் மீது, அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீது நடக்கிற தாக்குதலால் இது ஒரு பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது, மிகவும் கவலையாக இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கிறார்கள். இப்படியான ஒரு அமைப்பு வந்து கூறும் பொழுது உண்மையான அந்த நிலைமையை இப்பொழுது வெளியே பேட் நியூஸ் என்று சொல்வார்கள், கொண்டு வர வேண்டிய ஒரு நிலைமை வந்துவிட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா? பொருளாதார நிலைமை எவ்வாறு மாறப்போகிறது? ஒபேக் நிறுவனத்தின், அதாவது இந்த வளைகுடா நாடுகளின் எண்ணெய் உற்பத்தி வந்து ஒரு நாளுக்கு 7.2 மில்லியன் பேரல்களாக குறைந்து விட்டது என்று அண்மையில் ஒரு செய்தி வெளிவந்திருந்தது. அவர்களால் ஏற்றுமதி செய்ய முடியவில்லை என்று. இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது ஈராக். ஈராக்கின் பொருளாதாரத்தின் 90% தங்கி இருப்பது எண்ணெயில் தான். அவர்களால் எதுவும் கப்பல் இல்லாமல் அவர்களால் எந்த எண்ணெயும் ஏற்றுமதி செய்ய முடியாது. எனவேதான் நேற்று ஈரான் கூறியிருந்தது, ஈராக்கின் கப்பல்களை தாங்கள் அனுமதிக்கிறோம் என்று. ஏனென்றால் ஈரானுடன் தான் அந்த போரில் நிற்கின்றது. எனவே ஈராக்கின் கப்பல்களை இப்போது விடுவதற்கு அவர்கள் சம்மதித்திருக்கிறார்கள். இந்த பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு பாதகமான சூழ்நிலைக்கு தான் சென்றிருக்கின்றது. ஏனென்று சொன்னால், ஒன்று, இந்த ஹார்முஸ் நீரிணை மட்டும் மூடப்பட்டதால் ஏற்படவில்லை, பொருளாதார மையங்கள் தொடர்ந்து தாக்கி அளிக்கப்படுகின்றன. இப்ப எரிபொருள் தாங்கிகளாக இருக்கலாம், எரிசக்தி நிலையங்களாக இருக்கலாம், எண்ணெய் வயல்களாக இருக்கலாம், எல்லாம் தாக்கி அளிக்கப்படுகின்றன. இப்ப அவர்களுடைய உற்பத்தி முற்றுமுழுதாக முடங்கி போற நிலையாகத்தான் இருக்கின்றது. பெட்ரோ கெமிக்கல், இப்ப தனியா இது எரிபொருள் சார்ந்தது அல்ல, அது சார்ந்த ரசாயன பொருள் தொழிற்சாலையாக இருக்கலாம், பிளாஸ்டிக் தொழிற்சாலையாக இருக்கலாம், எல்லாம். இப்ப நீங்கள் சொன்னது போல இந்த ஒபேக் நாடுகள் இந்த கருத்து இப்போது வெளிவந்திருக்கிறது என்னன்னு சொன்னால், இந்த ஹார்முஸ் நீரிணையை ஒரு படைபலம் கொண்டு திறக்க முடியாது என்று இப்போது எல்லோரும் ஒரு முடிவுக்கு வந்து விட்டார்கள். ஐரோப்பிய ஒன்றியம் ஏற்கனவே அந்த முடிவுக்கு வந்து விட்டது. இப்போ வளைகுடா நாடுகள் இப்போது இன்றும் அமெரிக்காவுடன் தோளோடு நின்றவர்களுக்கும் இப்போது அதன் தாக்கத்தை உணர்ந்திருக்கிறார்கள் என்பதைத்தான் இந்த கருத்து காட்டுகிறது. இந்த டொனால்ட் ட்ரம்ப் அவருடைய சோசியல் மீடியாவில் போட்ட அந்த கருத்து முறை தவறாக பிறந்தவர்களே என்று அவர் கூறியதும், அதை தொடர்ந்து அவர் கூறியது என்னவென்று சொன்னால், ஹார்முஸ் நீரிணையை துறவுங்கள் என்று தகாத வார்த்தையால் அவருடைய அந்த ட்வீட் இருந்தது. இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஈரானுக்கு நன்றி கூறியிருக்கின்றது என்று கூறும் பொழுது, இப்பொழுது வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது ஓமான் கூட ஈரானோடு பேச்சுவார்த்தை நடத்துவதாக, இந்த ஹோர்முஸ் நீரிணையினூடாக தங்களுடைய கப்பல்களையும் பயணிப்பதற்கு அனுமதி வழங்க. இப்ப நீங்கள் அடிக்கடி கூறிக்கொண்டு வந்தது போல் அந்த இனிவரும் காலங்களில் இந்த மாற்றங்கள் மாறும், அதை உடனடியாகவே அரபு நாடுகள் போர் முடிவுக்கு வர வேண்டும் தானே, தொடர்ந்து கொள்ள போக முடியாது. அப்ப முடிவுக்கு வருவதற்கு முன்னதாகவே அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி அதற்கான ஒரு ஒழுங்கை செயல்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் நீங்கள் இதை பார்க்கிறீர்கள். ஓமான் பேச்சுவார்த்தை நடத்த, ஓமானை நாங்கள் இப்ப கடந்த சில காணொளிகளில் நான் கூறியிருந்தேன், அந்த ஓமானை ஈரான் தன்னுடன் சேர்த்திருக்கின்றது. அந்த ஹார்முஸின் அதிகாரம் வந்து 2 பகுதிக்கும் தான் இருக்கின்றது, ஓமானுக்கும் ஈரானுக்கும். ஓமானும் ஈரானும் சேர்ந்துதான் அதை முடிவெடுக்கும் என்றெல்லாம் கூறினேன். அப்போதே இது கூறியிருந்தேன், ஓமானை அந்த வளைகுடா நாடுகளில் இருந்து பிரித்தெடுப்பதற்கான ஒரு தந்திரம் அதில் ஈரான் வெற்றி கண்டிருக்கிறது. ஈரான் ஈராக்கையும் இப்போ தன் பக்கம் எடுத்திருக்கின்றது. ஏன் ஈரான் பிரான்சை கூட தன் பக்கம் எடுத்திருக்கின்றது. அதுதான் அவர்கள் ராஜதந்திரம் என்று சொல்வது. இப்போ ஓமான் என்னென்று சொன்னால், இப்ப ஈரான் கூறியிருக்கிறது, சரி, ஹார்முஸ் நீரிணையை நான் மட்டும் நிர்வகிக்கவில்லை, ஓமானும் அங்காளி பக்கம் இருக்கிறது, அப்ப ஓமானும் நாங்களும் சேர்ந்து அதை தீர்மானிப்போம் என்று கூறியிருக்கிறது. என்னென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், இப்போ 2 படை வீரர்களை மீட்பதற்கு 7 விமானங்களை இழந்து கிட்டத்தட்ட $400 மில்லியன் இழந்ததென்றால், நீ தரையிறக்கமோ போரோ நினைத்தும் பார்க்க முடியாத ஒரு சாத்தியமற்றது என்று எல்லோருக்கும் விளங்குகிறது. அடுத்ததாக இப்போ இஸ்ரேல் இதை தூண்டி தூண்டி அடிப்பதால், ஈரானை சினமூட்டுவதால் அதற்கு விலையை வளைகுடா நாடுகள் தான் கொடுத்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவும் இஸ்ரேலும் பெருமளவில் கொடுக்கவில்லை. இதில் அதிகம் விலை இஸ்ரேல் கொடுத்தாலும் அமெரிக்காவுக்கு வாழான இழப்புகள் ஏற்பட்டாலும், இப்ப நான் கூறினேன், 5 வாரங்களில் 36 விமானங்கள் இழந்திருந்தாலும், ஆனால் அதைவிட அதிக விலைகளுக்கு கொடுக்கிறது இந்த வளைகுடா நாடுகள் தான். அப்ப வளைகுடா நாடுகளுக்கு இப்போது ஒன்று விளங்குகிறது, இவர்கள் செய்கின்ற இந்த அக்ரெஷன் என்று சொல்ற அதுக்கு நாங்கள் தான் விலையை கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலையில்
மெல்ல மெல்ல ஒவ்வொருத்தராக நாங்கள் முதலே கூறியிருந்தேன். இப்போது அமெரிக்க அதிபருடன் தொலைபேசியில் பேசுபவர்களை விட ஈராக்கின் வெளிவார அமைச்சர் ஈரான் அதிபரை தேடி திரிபவர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள் என்று. அதே போலதான் இப்போது வளைகுடா நாடுகளும் இப்போது மெல்ல மெல்ல திரும்புகின்றன. நீங்கள் அடிக்கடி கூறியதே எனக்கு இங்கே மனப்பதிவாக இருக்கின்றதனால் தான் அந்த கேள்வியை தொடுத்தேன். இப்ப நீங்கள் கூறினீர்கள் ஈரானும் ஓமானும் தான் அந்த ஹோமூஸ் நீரிணையை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் என்று சொன்னால் உடனடியாக யோசனை வந்து ஓமான் இனி அமெரிக்காவுக்கு தளத்தை கொடுப்பதற்கு சிந்திக்கவே மாட்டார்கள் போல் இருக்கின்றார்கள். வாங்கிய இந்த அடியினூடாக இவ்வாறான ஒரு நிலைமையை நாங்கள் இனிவரும் காலங்களில் ஏற்படுத்தக்கூடாது என்பதற்காக அவருடைய ஸ்ட்ராட்டஜியை மாற்றுவார்கள் என்று சிந்திக்க தோன்றுகின்றது. நன்றி அரசோகளே. தொடர்ந்து நிறைய தகவல்கள் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் இன்று இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வந்து மீண்டும் நாங்கள் நாளை இன்னொரு உலக நிகழ்ச்சியை இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம் அரசோகளே. நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி. எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.